ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா விசாகப்பட்டினம் ஆர்டிசி காம்ப்ளெக்ஸ் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. விசாகப்பட்டினம் ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து விசாகப்பட்டினத்தோட ஃபேமஸ் பீச்சான ருஷிகொண்டா பீச்சுக்கு பஸ்ல டிராவல் பண்ண போறோம். ஸோ இந்த வீடியோ வந்து விசாகப்பட்டினம் ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ருஷிகொண்டா பீச்சுக்கு பஸ்லயே எப்படி ரீச் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு கைட் மாதிரி தான் இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, அப்போதான் புது வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நாம பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ருஷிகொண்டா பீச் நோக்கிய பஸ் பயணத்துக்குள்ள போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து விசாகப்பட்டினம் ஆர்டிசி பஸ் காம்ப்ளெக்ஸுங்க. ஸோ இங்க வந்து உங்களுக்கு சிட்டி பஸ் ஸ்டேஷனும் வெளியவே இருக்கும். ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் மாதிரி விசாகப்பட்டினம் சிட்டியோட சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட்னே வச்சுக்கலாம். அதர் டிஸ்ட்ரிக்ட் போற பஸ்ஸஸ் எல்லாம் உள்ள நின்றுட்டு இருக்கு பாருங்க. நம்ம டிஎன்எஸ்டிசி எஸ்சிடிசி பஸ்ஸஸ் மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் உள்ள இருக்கு. ஸோ நான் பஸ் ஸ்டாண்ட் பத்தின வீடியோ தனியா போட்டிருக்கேன். இந்த வீடியோல வந்து நாம பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ருஷிகொண்டா பீச்சுக்கு எப்படி போகலாம் அப்படிங்கறது தான் பார்க்க போறோம். 900 சீரியஸ் பஸ்ஸஸ் எல்லாம் வந்து ருஷிகொண்டா பீச், பீம்லி பீச் எல்லாம் போகும்னு சொன்னாங்க. வெயிட் பண்ணுவாங்க. ருஷிகொண்டா பீச் பஸ்ஸஸ் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து பஸ் ஸ்டாண்ட் வழியா வருவாங்க. அதனால பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே ஒரு பஸ் ஸ்டாப் இருக்கு, அங்கிருந்து எடுக்கணுமா. வாங்க போவோம். இந்த பக்கம் வழி இருக்கு அந்த பஸ் ஸ்டாப் போறதுக்கு. வேற வழியில கேட்டு கேட்டுதான் போய் ஆகணும். ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வெளியே இருக்கிற பஸ் ஸ்டாப்புங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வர பஸ்ஸஸ் எல்லாம் இந்த வழியில தான் வரும். ஸோ 900Kவும் இங்கே தான் நிக்கணும். வெயிட் பண்ணுவோம். பஸ் ஸ்டாப் பின்னாடி இருக்கு பாருங்க, பஸ் ஸ்டாண்ட், ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட். மேல இருந்து பாக்குற வியூ சூப்பரா இருக்குல்ல. அங்க இருக்கு சிட்டி பஸ் ஸ்டேஷனு. பட் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வர்றதுனால இந்த டவுன் பஸ் வந்து உள்ள போகாம இந்த பஸ் ஸ்டாப் வழியாவே போயிடுமா. பஸ் ஸ்டாப்ஸ் எல்லாம் பாத்தீங்களா எவ்வளவு மாடர்னா பண்ணிருக்காங்கன்னு. விசாகப்பட்டினம் முனிசிபல் கார்பரேஷன் ஆபீஸ் இருக்கு பாருங்க. பிளாக் எல்லாம் போட்டு சும்மா ஜம்முன்னு. இங்கிருந்து கிட்டத்தட்ட 40 கிலோமீட்டர்ஸ்ங்க ருஷிகொண்டா பீச். எப்படி 1 hour ஆயிடும்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுவோம். இன்னைக்கு எத்தனை பிளேஸ் கவர் பண்ண முடியுமோ அவ்வளவு பிளேஸ் கவர் பண்ணுவோம் வைசாக்ல. ஆல்ரெடி மணி 12 ஆகுது. ஃப்ரெண்ட்ஸ், 900K இங்க தாங்க நிக்கும். பஸ் டைமிங்ஸ் போட்டிருக்காங்க பாருங்க. நம்ம 12 மணி ஆகுதுங்க. 12:15 ஒரு பஸ் வரும். அதுக்கப்புறம் 12:45. எவ்ரி half an hour ஒரு பஸ் வரும் போல. ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் 5 minutes இருக்குங்க. இந்த மாதிரி தான் பஸ்ஸஸ் வரும். இது 999 வால்டேருங்கிற ஏரியாவுக்கு போற பஸ். ஆர்டிசி காம்ப்ளெக்ஸ் பஸ் பே சவுத் சைடு பஸ் ஸ்டாப்ல நின்றுட்டு இருக்கோம். இங்கிருந்து தான் உங்களுக்கு பஸ் கிடைக்கும். ஓகேவா? ஸோ ஜஸ்ட் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வெளியே வந்தாவே போதும். உங்களுக்கு ஷேர் ஆட்டோவும் இருக்கும். பட் ஷேர் ஆட்டோல கொஞ்சம் காஸ்ட்லியா இருக்கும். ஸோ அதனால நம்ம பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த பஸ் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து தாங்க கிளம்புது. இன்கேஸ் நீங்க ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ருஷிகொண்டா போறதுன்னா ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தே பஸ் எடுத்துக்கலாம். 900K 900K பஸ் வந்துருச்சுங்க. ருஷிகொண்டா பீச் போறதுக்கு பீம்லி போற பஸ் இது. நாம ருஷிகொண்டா போய் இறங்கிக்கலாம். டிக்கெட் எடுத்தாச்சுங்க. நம்ம ஆர்டிசி காம்ப்ளெக்ஸ்ல இருந்து ருஷிகொண்டா பீச் வரைக்கும் போறதுக்கு 30 rupees டிக்கெட் பிரைஸ். கிட்டத்தட்ட 18 கிலோமீட்டர் என்னமோ சொன்னாங்க. ஆமாங்க, நம்ம ஆந்திர பிரதேஷ், தெலுங்கானாலாம் வந்து நம்ம ஊரை விட சிட்டி பஸ்ஸஸ், டவுன் பஸ்ஸஸோட ரேட் எல்லாம் கொஞ்சம் அதிகம் தான். செம்ம ரஷ்ஷா இருக்கு பஸ். வாங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாம ருஷிகொண்டா பீச் வந்து இறங்கியாச்சுங்க 900K பஸ்ல. கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு half an hourல ரீச் ஆயாச்சு. இந்த பக்கம் கீதம் யூனிவர்சிட்டின்னு ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட் இருக்குங்க. டீம் டு பி யூனிவர்சிட்டி. இந்த பக்கம் பாருங்க, ஃபுல்லா வந்து ஹில் டைப்ல இருக்கு.
இதெல்லாம் கிழக்கு தொடர்ச்சி மலைகளுங்க. அப்படியே மலைகளும் கடலும் ஒட்டி உறவாடிட்டு இருக்கீங்க விசாகப்பட்டினத்துல. ஹைவேல இருந்து ஒரு சர்வீஸ் ரோடு மாதிரி கீழே இறங்குதுங்க. மேல ஹில் மேல இருந்து கீழே கொஞ்சம் ட்ரெக்கிங் மாதிரி இறங்கி போகணும் போல. வாங்க போவோம். நிறைய ஆட்டோஸும் இருக்கு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருந்து. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு பஸ் வர்றதுக்கு டைம் ஆச்சுன்னா 900K வரைக்கும் டைம் ஆச்சுன்னா ஷேர் ஆட்டோ பிடிச்சி வந்துருங்க. பீச் போற வழியில நிறைய குட்டி குட்டி காஃபி ஷாப்ஸ், ஃபாஸ்ட் ஃபுட் சென்டர்ஸ் எல்லாம் இருக்குங்க. நிறைய டூரிஸ்ட் பஸ்ஸஸ் வந்துட்டு இருக்கு பாருங்க. பக்கத்துல கீதம் யூனிவர்சிட்டி இருக்கிறதுனால சூப்பரான ஹேங் அவுட் ஸ்பாட் போல விசாகப்பட்டினம்ல ருஷிகொண்டா பீச். ஸோ இங்க கீழே டவுன் ஹில் இறங்குது பாருங்க. அதுக்குள்ள வந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் இறங்கணும். நாம 1/2 கிலோமீட்டர் இல்ல, ஒரு 200 மீட்டர்ஸ் இருக்கும். ஆஹா, எவ்வளவு டூரிஸ்ட் பஸ்ஸஸ் வந்துட்டு இருக்கு. அரக்கு காஃபி ஷாப் வந்து நிறைய பக்கம் இருக்குங்க. உண்மையிலேயே சூப்பரா இருக்கு அந்த கஃபேல காஃபி குடிக்கிறதுக்கு. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இங்க பாருங்க, வைசாக் ஃபுட் கார்னர்னு சீ ஃபுட் கடைங்கள்லாம் நிறைய இருக்கு. ஷீ ஷோர்ல அங்க இருக்கு பாருங்க. ஆல்ரெடி நமக்கு பீச் தெரியுதுங்க. ஆஹா, எவ்வளவு டூரிஸ்ட் பஸ்ஸஸ் அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்குங்க. ஸோ இது ஹைவே. ஸோ இந்த ஹைவேல இருந்து நமக்கு வருது. இது பீம்லி போற ரோடுங்க. ஸ்ட்ரைட்டா போனா பீம்லி பீச், இந்த பக்கம் போனா நம்ம ரிஷிகொண்டா பீச். ஆல்மோஸ்ட் பீச் பக்கத்துல வந்தாச்சு மக்களே. நிறைய டாட்டூ சென்டர்ஸ் எல்லாம் இருக்கு. சூப்பரா வைப் பண்ற இடம் போல இது. நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. பீச் கார்டன் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ், பார்க்கிங் எல்லாம் நிறைய ஸ்பேஸ் விட்டு கட்டி இருக்காங்க. ஜூஸ் ஷாப்ஸ், பிரியாணி கடைங்க எக்கச்சக்கமா இருக்குங்க. விசாகப்பட்டினத்துல எங்க திரும்பினாலும் பிரியாணி கடை தான். ஸோ நாம கரெக்டா 1:30க்கு இருக்கோங்க. இன்னும் ஈவினிங் எல்லாம் வந்து செம்ம வைபா இருக்கும் போல. மதிய நேரத்திலேயே வந்து செம்ம லைவ்லியா இருக்கு. ஷேர் ஆட்டோஸ் எல்லாம் பீச் வரைக்குமே கொண்டு வந்து விட்டுறாங்க. நிறைய காஃபி ஷாப்ஸ், ஜூஸ் ஷாப்ஸ், எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இருக்கு ஃபுட்டுக்கு. பேட் பார்க்கிங் இருக்கு. பஸ்ஸுக்கு 100, காருக்கு 50, பைக்குக்கு 20 rupees வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் இருக்கு பாருங்க பார்க்கிங் ஸ்பேஸ் எல்லாம். பீச்சுக்கு வந்தாச்சு, ரிஷிகொண்டா பீச். இன்கேஸ் நீங்க பீச்ல குளிக்கணும்னு நினைச்சீங்கன்னா பீச் வேர் எல்லாம் நிறைய இங்க வித்துட்டு இருக்காங்க. குட்டி குட்டி ஷாப்ஸ் எல்லாம் இங்க பாருங்க. ஷாப்பிங்க்கும் நல்லா இருக்கும் போல. இங்க ஒரு ஃபுட் கோர்ட் வேற இருக்குங்க. வரேவோ, நாம இன்னும் சாப்பிட வேற இல்லை. லஞ்சு ஏதாவது சூப்பரா கிடைச்சதுன்னா சாப்பிட்டு அதுக்கப்புறம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் பீச். ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட் மாதிரி இருக்கு. ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸு சூப்பரா இருக்குங்க. வெரி நைஸ். ஆம்லெட், நூடுல்ஸ், மேகி. ஓ, நல்லா பெரிய ஏரியாங்க. இங்க பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 300-400 மீட்டர்ஸ்க்கு அந்த ஸ்ட்ரெச் வரைக்கும் ஃபுல்லாவே வந்து ஃபுட் கோர்ட்ஸ் தான் இருக்குங்க. அதுக்கப்புறம் சுவெனீர்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு நிறைய பிளேசஸ் இருக்கு. சங்குல செஞ்ச ஐட்டம்ஸ், கேப்ஸ், ஷேட்ஸ், இது எல்லாமே இருக்கு. ஃபுல்லா ஃப்ரைட் ரைஸ் ஐட்டம்ஸ் தான் இருக்கு. வாவ், பரவாயில்லைங்க. ருஷிகொண்டா உண்மையிலேயே வந்து நல்ல வைப் பண்றதுக்கான பிளேஸ் தான் இது. ரெஃப்ரெஷ்மெண்ட் ஜோன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. பின்னாடி ஹில்ங்க, அங்க பாருங்க. ஹில்க்கு கீழேயே வந்து பீச். சூப்பர்ல. பீச் பக்கத்துலயே வந்து உங்களுக்கு பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்கு. 2 வீலர்ல எல்லாம் வந்தீங்கன்னா, ரெண்டல் பைக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தீங்கன்னா இந்த பார்க்கிங்ல போட்டுற வேண்டியதுதான். ஐ லவ் விசாக் டிஷர்ட்ஸ் எல்லாம் வேணும்னா இங்க நிறைய வித்துட்டு இருக்காங்க. இங்க இருக்கு பாருங்க, அந்த பிரதர் போட்டுட்டு இருக்காரு கரெக்டா, அதனாலதான் சொன்னேன். நல்லா இருக்கு. ஸோ இந்த மாதிரி சூப்பரா வைப் பண்ணலாங்க. விசாகப்பட்டினத்துல உண்மையிலேயே நிறைய பிளேசஸ். டைம் தான் வேணும் நமக்கு. 2 நாள் தான் நாம சுத்தி பார்க்க போறோம், இன்னைக்கும் நாளைக்கும். அதுல எவ்வளவு பிளேஸ் கவர் பண்ண முடியுமோ அவ்வளவு பிளேஸ் கவர் பண்ணி காமிக்கிறோம். ஓகேவா? ஸோ இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கணும்னா பீச்.
மக்களே இங்க ஷோர் ஃப்ரண்ட் ரெசார்ட்னு இருக்குங்க. ஸ்டே, ஈட், ஸ்விம், செயில், சர்ஃப், ரைட் அண்ட் ரிலாக்ஸ், மொத்தமா எல்லா எக்ஸ்பீரியன்ஸும் ஒரே இடத்துல கிடைக்கும் போல. உள்ளுக்குள்ள ஹட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு பாருங்க. ஷோர் ஃப்ரண்ட் ரெசார்ட் ருஷிகொண்டா பீச்ல. ஸோ இன்கேஸ் நீங்க இங்க ஸ்டே பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இதுல ஸ்டே பண்ணுங்க. கண்டிப்பா ஆன்லைன் புக்கிங் ஃபெசிலிட்டி இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இங்க வந்து லக்கேஜ் லாக்கர் அவைலபிளுங்க. தனலட்சுமி ஃபாஸ்ட் ஃபுட் சென்டர் இருக்கு பாருங்க, இதோ இந்த கடை தான். ஸோ இந்த கடையில நீங்க லக்கேஜ் லாக்கரும் வச்சுட்டு போகலாம். சூப்பர் இல்ல? ஃபாஸ்ட் ஃபுட்டும் அவைலபிளா இருக்கு, லாக்கர் ஃபெசிலிட்டியும் அவைலபிளா இருக்கு. ஸோ இன்கேஸ் நீங்க லக்கேஜ் கொண்டு வந்தாலும் அழகா இங்க லாக்கர்ல வச்சுட்டு நீங்க போய் பீச்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம். நல்ல சூப்பர் ஐடியா பண்ணிதாங்க வச்சிருக்காங்க. எல்லாத்தையும் வேற லெவலுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்கேஸ் நீங்க ஃப்ரைட் ரைஸ், நான்வெஜ் ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிடுறதுன்னா அங்க நான் காட்டின அந்த ஃபுட் கோர்ட்ல சாப்பிடுங்க. நாம வந்து பியோர் வெஜ் சாப்பிடுவோமா, அதனால இங்க வந்து கேஎஸ்ஆர் டிஃபன்ஸ்ன்னு ஒன்று இருக்கு, சுந்தர் பீச் ரெஸ்டாரண்ட்டுக்குள்ள. ஸோ அதுக்குள்ள போயிட்டு நாம ஏதாவது வெஜ் சாப்பிடுவோம். ஓகேவா? நம்ம ஸ்ட்ரிக்ட் வள்ளலார் ஃபாலோங்கிறதுனால நோ காம்ப்ரமைஸ். வேற வழியே இல்லாட்டி தான் நான்வெஜ் இருக்கிற கடையில் வெஜ் சாப்பிடணும், இல்லாட்டி ஒன்லி வெஜ். வாங்க போய் சாப்பிடுவோம். மீல்ஸ் அவைலபிளா இருக்கும் தான் நினைக்கிறேன். சூப்பருங்க, நல்லா பெரிய ஏரியா. வாங்க போய் சாப்பிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வெஜ் மீல்ஸ் சாப்பிடலாம். 130 rupeesங்க வெஜ் மீல்ஸ். டிபிக்கல் ஆந்திரா மீல்ஸ். அந்த பப்பு பவுடர் தான் மிஸ்ஸிங். ஃப்ரெண்ட்ஸ் லஞ்ச் சாப்பிட்டு வந்தாச்சுங்க. ஆந்திரால மோஸ்ட்லி எல்லா சிட்டிஸ்லயுமே வந்து இப்போ மீல்ஸ் வந்து 120-130 ரேஞ்சில். பட் ஆனால் ஃபுல் மீல் சாப்பிடவே முடியாது, அந்த அளவுக்கு நிறைய கொடுப்பாங்க. நிறைய வெரைட்டிஸ் இருக்கும், ரைஸ் குவான்டிட்டியும் நிறையா இருக்கும். ஸோ திவ்யமாக சாப்பிட்டாச்சு. இப்போ போய் கொஞ்ச நேரத்தில் ருஷிகொண்டா பீச்சில் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நாம சிட்டிக்குள்ள இருக்கிற பிளேசஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஓகேவா? அடுத்தடுத்து வர விளாக்ஸும் மிஸ் பண்ணாம பாருங்க, செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஃப்ரெண்ட்ஸ், பீச்சுக்கு பக்கத்துலயே பாத்தீங்கன்னா இங்க பாருங்க ஷவர் அண்ட் வாஷ்ரூம்ஸ் இருக்கு. நீங்க பீச்ல நல்லா சுத்தி பார்த்துட்டு ஆட்டம் போட்டுட்டு வந்து ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு போகலாம். ப்ளூ ஃபிளாக் பீச்சுங்க. ப்ளூ ஃபிளாக் பீச்னாவே வந்து கிளீன்லினஸ், டூரிஸ்ட்க்கு தேவையான எல்லா விஷயங்களும் வந்து பார்த்து பார்த்து பண்ணியிருப்பாங்க. ஸோ இங்கே ஹிப்ஹாப் பஸ்ஸஸும் இருக்கு போல. விசாகப்பட்டினம்ல ஏபி டூரிசம் இன்ஃபர்மேஷன் அண்ட் ரிசர்வேஷன் ஆஃபீஸ் இருக்கு. அகாமடேஷன் அண்ட் டூர் பேக்கேஜஸ் புக்கிங் கவுண்டர். ஸோ வெல்கம் டு ருஷிகொண்டா பீச் மக்களே. ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாத்தீங்களா பீச் வரைக்குமே வந்து உங்களுக்கு கிழக்கு தொடர்ச்சி மலைகள் இருக்குங்க. நம்ம அரேபியன் சீல தான் வந்து மேற்கு தொடர்ச்சி மலைகள் அப்படியே ஒட்டி உறவாடிட்டு இருக்கிறத பார்ப்போம். பட் விசாகப்பட்டினத்துல வந்து கிழக்கு தொடர்ச்சி மலைகளும் வந்து பே ஆஃப் பெங்காலோட ஒட்டி உறவாடிட்டு இருக்குங்க. மலை மேல வரைக்கும் சில பில்டிங்ஸ் எல்லாம் இருக்கு. என்ன ஏரியான்னு தெரியல. இன்னைக்கு கொஞ்சம் ஃபாகியா இருக்கு. நம்ம டிசம்பர் டைம் வந்திருக்கோமா, அதனால டே டைம்ல கூட லைட்டா பனி மூட்டமா இருக்குங்க. நிறைய மக்கள். ஃப்ரெண்ட்ஸ், இங்க ஒரு அட்வைசரி கொடுத்துருக்காங்க, வாட்ச் திஸ் பிஃபோர் யூ என்டர்னு சொல்லிட்டு. அதாவது இங்க வந்து ரிப் கரண்ட்னு சொல்றாங்க. அப்படின்னா என்னன்னு தெரியல எனக்கு. அது வந்து பிக்சரைசேஷன் போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. 2 சைடும் இருந்து கரண்ட்ஸ் போகுமா, எஸ்கேப் ஆகவே முடியாது அப்படின்னு சொல்லி. நடுவில் இருந்தா எஸ்கேப் ஆக முடியாது போல. ஸோ அந்த மாதிரி ரிப் கரண்ட்ஸ் வந்துச்சுன்னா சைட்ல ஸ்விம் பண்ணி போகணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அலை எந்த பக்கம் போகுதோ அந்த சைடு நாம வந்துட்டா அப்படியே கொண்டு வந்து கரையில சேர்த்திரும் போல. ஸோ இது பார்த்துக்குங்க. ஓகேவா? டோன்ட் ஸ்விம் எகெயின்ஸ்ட் த கரண்ட், ஸ்விம் அவுட் ஆஃப் த கரண்ட், தென் டு த ஷோர் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்க மட்டும் இல்ல, எந்த இடத்துல நீங்க பீச்ல குளிச்சாலும் ஒருவேளை உங்களை வந்து அலைகள் உள்ளுக்குள்ள இழுத்துட்டு போச்சுன்னா சைட்வேஸ்ல நீங்க ஸ்விம் பண்ணி வந்துட சொல்லிடுறாங்க ஷோருக்கு. நல்லா யூஸ்ஃபுல்லா தாங்க இருக்கு இந்த இன்ஃபர்மேஷன்.
ஷோர் பக்கத்துல வந்தாச்சு மக்களே. இங்க பாருங்க ஹார்ஸ் ரைடு எல்லாம் இருக்கு. பரவாயில்லைங்க, ஆனா குளிக்க வேண்டாம்னு சொன்னாலும் நிறைய பேர் குளிச்சுட்டு தான் இருக்காங்க. இன்னைக்கு அவ்வளவா அலைகள் இல்ல. மேபி அலைகள் நிறைய இருக்கிறப்போ குளிக்க அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். 2 குதிரைகள் வச்சிருக்கு. ஒட்டகங்களும் இருக்கும். இன்னைக்கு குதிரை மட்டும்தான் இருக்கானுங்க. நல்ல லாங் ஸ்ட்ரெச்சுங்க பீச். அது வரைக்கும் இருக்கு, அந்த மலை வரைக்குமே பீச் ஏரியா இருக்கு. பட் டூரிஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஏரியால மட்டும்தான் நிறைய இருக்காங்க. வாவ், இங்க பாருங்க கிளைடருங்க, பாராசைலிங்கா, வாரே வா. ஜூம் பண்ணி காமிக்கிறேன். வாவ், சூப்பர்ல. சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் என்ஜாய் பண்ணணும்னா நீங்க ருஷிகொண்டா பீச்ல என்ஜாய் பண்ணலாங்க. ஐயோ வேற லெவலு. வாவ் வாவ் வாவ். பரவாயில்லைங்க, நம்ம இந்தியன் பீச்சஸும் இப்ப நல்லா மாடர்ன் ஆயிடுச்சு. நிறைய என்டர்டெயின்மெண்ட் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. திரும்பி வரும்போது பாருங்களேன், அப்படியே நேரா கடல் மேலேயே வர்ற மாதிரி இருக்கு. திரும்பி வரோம். இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் லைவா பாக்குறேங்க. ஐயோ சான்ஸே இல்லைங்க. ப்ளூ பிளாக் பீச்னா பாருங்க என்னென்ன மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் எல்லாம் இருக்கு பீச்ல. ஓ 2 ரவுண்டு போல மறுபடியும் திரும்பி வராங்களா இல்ல லேண்ட் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஐ திங்க் லேண்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். வாவ், ஸ்விம்மிங் இஸ் ப்ரோஹிபிட்டட்னு போட்டிருந்தா கூட மக்கள் அதெல்லாம் மதிக்கிறதே இல்லைங்க. கடலை பார்த்தோன்னே நமக்கே வந்து குதிக்கணும்னு தான் தோணுது. என்ன செய்யறது? ஸோ மக்களோட ஆர்வத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. பட் இங்க செக்யூரிட்டிக்கெல்லாம் இருக்காங்க பின்னாடி. அந்த லைஃப் சப்போர்ட்டரா என்னமோ சொல்லுவாங்கல்ல, அங்கே பாருங்க வாட்ச் டவர் மாதிரி வச்சு. ஸோ செக்யூரிட்டி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் நல்லாவே பண்ணியிருக்காங்க. ப்ளூ ஃபிளாக் பீச் வேற இல்லை, அதனால இந்த செக்யூரிட்டி மெஷர்ஸ் எல்லாம் இருந்தால் தான் வந்து அந்த ப்ளூ ஃபிளாக் பிராண்டே கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸு, ஸ்பீக்கர் சிஸ்டம்ஸு, போலீஸ் கூட இருக்காருங்க. ஸோ ஏபி டூரிசம் மூலமாக மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க போல. பரவாயில்ல, நல்லா இருக்கு. அப்படியே பீச் வாக்வே மாதிரி இருக்கு. இங்க பாருங்க பின்னாடி குட்டி குட்டி ஹில்ஸ் இருக்குங்க. அந்த ஹில் சைட்லேயே வந்து பீச் வாக் மாதிரி பண்ணி வச்சிருக்காங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான பீச்சுங்க ரிஷிகொண்டா பீச். வேற லெவல் வைபா இருக்கு. நவம்பர் டிசம்பர் ஜான் ஃபிப் இந்த மாசத்துல வந்தீங்கன்னா நல்லா இருக்குங்க. சம்மர் வந்து கொஞ்சம் ஹீட்டா இருக்கும். டிசம்பர் டைம்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு ஹியூமிடிட்டி இருக்காது. சம்மர்லலாம் வந்தீங்கன்னா அவ்வளோதான் ஃப்ரை ஆயிடுவீங்க. ஸோ பெஸ்ட் டைம் டு விசிட் விசாகப்பட்டினம்னு பார்த்தீங்கன்னா நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி 4 months. ஓகேவா? அதுக்கு முன்னாடி வந்து நார்த் ஈஸ்ட் மான்சூன் இருக்கும், வடகிழக்கு பருவமழை. மழைக்காலத்தில் வந்தாலும் நல்லா தான் இருக்கும்னு சொன்னாங்க. சம்மர் மந்த் மட்டும் அவாய்டு பண்ணிடுங்க, மற்ற எல்லா மந்த்தும் வந்துடலாம். மார்ச் ஏப்ரல் மே. ஓகேவா? மார்ச் ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டுக்கு மேலே வந்தால் நல்லா என்ஜாய் பண்ணலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாம அங்கே லஞ்ச் சாப்பிட்டோங்க. என்ட்ரன்ஸ் அங்கே இருக்கு. அங்கிருந்து இவ்வளோ தூரம் வந்தாச்சுங்க. பாருங்களா, ஃபுல்லாக கிழக்கு தொடர்ச்சி மலைகள் தாங்க. ஆனால் இன்னைக்கு கிளியரா தெரியல, ஃபுல்லா வந்து பனிமூட்டமா இருக்கு. பட் செம்ம சூப்பரான தண்ணியில ஆட்டம் போடுறதுக்கு வேற லெவல் பீச் இது. நிறைய ஃபெரி போட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க, மோட்டார் போட்ஸ். கேட்டா கூட்டிட்டு போவாங்கன்னு நினைக்கிறேன். அங்க இருக்கு பாருங்க, மோட்டார் பைக்குன்னு சொல்லுவாங்கல்ல பீச்சுக்குள்ள. அப்படியே சூப்பரா ஃபாஸ்டா போகும், சும்மா தாறுமாறா. அதெல்லாம் இன்னும் நம்ம ட்ரை பண்ணல, சீக்கிரம் ட்ரை பண்ணணுங்க. நாட் டுடே, பார்ப்போம் எப்போ ட்ரை பண்ணலான்னு. ஏபி டூரிசமோட போட்ஸ் தாங்க இது. ஐ திங்க் அப்போ போட்டிங் ஆஃபீஸிங் எங்காவது இருக்குன்னு நினைக்கிறேன்.
பீச்சில் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் பீச் வாக்கில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்குங்கிறது காமிக்கிறேன். ஓகேவா? தண்ணியில கால் நனைக்க கூடாது அப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். ஏன்னா நான் இன்னும் 2-3 பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணணுமா. கடல் தண்ணியில நனைஞ்சிட்டா நச நச நசன்னு இருக்கும். பழைய போட் பாருங்களேன், கதை ஒருங்கி நின்றுட்டு இருக்கு அலைகள்ல ஆடிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், நான் எதிர்பார்த்த மாதிரியே பீச் ஸ்போர்ட்ஸ் புக் பண்றதுக்கான இடம் எல்லாம் இங்கதாங்க இருக்கு. இங்க பாருங்க, லைஃப் ஜாக்கெட்ஸ் எல்லாம் வச்சுட்டு இருக்காங்க பாருங்க. ஏபுட் டூரிசமோட ஒரு பீச் ஸ்போர்ட்ஸ்க்குனே தனியா ஒரு ஆபீஸ் வச்சிருக்காங்க, டூரிசம் ஆபீஸ். வாவ், மறுபடியும் இன்னொரு கிளைடர் போகுதுங்க. 2 பேர் போறாங்க. ஐ திங்க் ஒருத்தர் பைலட்னு நினைக்கிறேன், இன்னொருத்தர் நம்ம டூரிஸ்ட். வேற லெவலுங்க மக்களே, செம்மையா இருக்குங்க. இங்க பாருங்க என்ன மாதிரி செட்டப், ஒரு லாங் லைக் ஒரு கிரசன்ட் ஷேப்டு பீச், அதுல அப்படியே மலைகள், கடல் எல்லாம் சூப்பரா இருக்குங்க. வேற லெவல் பண்றாங்க. நமக்கு பார்த்தாவே எக்ஸைட்டடா இருக்கு. இன்னும் ரைட் பண்ணா எவ்வளவு எக்ஸைட்டிங்கா இருக்கும் பாருங்க. ஸோ ஏபி டூரிசமோட ஆஃபீஸ் அங்க இருக்கு. ஸோ அதில் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் ஸ்பீட் போட்கெல்லாம். நான் போய் காமிக்கிறேன் என்னென்ன ப்ரைஸஸ்ன்னு. ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு போயிடுவோம். இங்கே பாருங்க, மோட்டர் பைக் இருக்கா, இங்கே ஒரு ஃபெரி இருக்கு, எல்லாமே மோட்டர் போட்ஸ் தான். ஃபிஷிங் நெட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. ஓ, அதுக்குள்ள திருப்பிட்டு வந்துட்டாங்க. ஒரு 10 மினிட்ஸ் ரைட் போகும் போல. இங்க பாருங்க. வா, ஓ மை காட். இங்க பாருங்க, ஒரு குரூப் ரெடி ஆயிட்டு இருக்காங்க ரைடு போறதுக்கு. ஐ திங்க் அந்த ஃபெரியில போறாங்கன்னு நினைக்கிறேன். இது பார்த்துட்டு நமக்கு எக்ஸைட் ஆயிடுச்சுங்க. சான்ஸே இல்ல, அந்த சவுண்டே வந்து த்ரில்லிங்கா இருக்கு. ஓகே, இந்த மக்கள் ரைடு போக போறாங்க போல. ப்ராப்பரா சேஃப்டி ஜாக்கெட்ஸ் எல்லாம் கொடுத்துட்றாங்க. ஸோ நம்ம பயம் இல்லாம போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்க ஒரு கப்புள் போயிட்டு இருக்காங்க பாருங்க. ஸோ கிட்டத்தட்ட இதுல வந்து 6 மெம்பர் போறாங்க. அது வந்து ஐ திங்க் டோட்டலி 4 மெம்பர்ஸ் அந்த போட்ல ரைட் பண்ணலாம் போல. ஸோ 4 மெம்பர்ஸ் போற ஃபெரி இருக்கு, 8 மெம்பர்ஸ் போற ஃபெரி இருக்கு. தனியா நீங்க மோட்டர் பைக் ஓட்டணும்னா அதுவும் இருக்கு. ஸோ மோட்டர் பைக்குங்கிறது இது, இந்த அண்ணா உட்கார்ந்து இருக்காங்க பாருங்க, இது மோட்டர் பைக், இது ஃபெரி. ஸோ இந்த மாதிரி ரைட்ஸ் எல்லாம் நீங்க என்ஜாய் பண்ணலாம் மக்களே. வெரி நைஸ். இங்க ஒரு பெரிய குரூப் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இது 8 மெம்பர்ஸ் போல. மக்களே, இதுக்கு முன்னாடி ட்ரிப்பு நம்ம கோகர்னா போயிருந்தோங்க. நம்ம அரேபியன் சீல இருக்கிற ஒரு ஹெவன்னே சொல்லலாம். நான் விசாகப்பட்டினத்துல இது எதிர்பார்க்கலைங்க. அழகா வந்து கிழக்கு தொடர்ச்சி மலைகள் வந்து நம்ம வங்காள விரிகுடா கடலோட ஒட்டி உறவாடிட்டு இருக்கு. பாக்குறதுக்கு சும்மா வேற லெவல்ல இருக்கு. அண்ட் ருஷிகொண்டா வேற லெவலுங்க. எவ்வளவு ஆப்ஷன்ஸ் பாத்தீங்கல்ல. ப்ளூ ஃபிளாக் பீச்னா இப்படி இருக்கணுங்க. அப்படியே கடற்கரை ஃபுல்லா வந்து பச்சை பசேல்னு அந்த தோட்டங்கள் இருக்கு, தோப்புகள். அதுக்கப்புறம் நல்ல பெரிய பீச், ப்ளூ கலர் வாட்டரு, தாறு மாதிரி தக்காளி சோறா இருக்கு. அண்ட் பீச் ஆக்டிவிட்டிஸ் எவ்வளவு இருக்கு பாத்தீங்களா. கிளைடர்ஸ், பேராசைலிங்கு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபெரி போட்ஸு, மோட்டர் பைக்ஸு, இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு என்ஜாய் பண்றதுக்கு பண்ணலாம். மோட்டர் பைக் ஓட்டணும்னு ரொம்ப நாளா ஆசை. எங்க நமக்கு அந்த ஆப்ஷன் கிடைக்கும்னு தெரியல. எப்போது ஒரு நாள் பீச் ரிசார்ட்ல தங்குற மாதிரி போகணுங்க. கோகர்னால தான் பிளான் பண்ணியிருக்கேன். இன்னொரு டைம் நம்ம கோகர்னா போயிட்டு நாம ஸ்டே பண்ணி பார்ப்போம். ஹெவன் மாதிரி இருந்து அதுதான் பயங்கரமா அட்ராக்ட் பண்ணிருச்சு. கிழக்கு கடற்கரையில ஈஸ்ட் கோஸ்ட் ஆஃப் இந்தியால விசாகப்பட்டினம் இஸ் சூப்பருங்க. வேற லெவல்ல இருக்கு. ருஷிகொண்டா பீச், பீம்லி பீச் இருக்கு, அது இன்னும் இங்கிருந்து 10 கிலோமீட்டர்ஸ். அதனால நம்ம போகல. இருக்கிற கொஞ்சம் டைம்ல நம்ம எவ்வளவு எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ அவ்வளவு எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்ப்போம். நெக்ஸ்ட் டைம் மறுபடியும் விசாகப்பட்டினம் வந்தா பீம்லி பீச் கவர் பண்ணலாம். ஓகேவா? சரி, வாங்க அங்க போயிட்டு ப்ரைஸஸ் எல்லாம் எப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஒருத்தங்க கிளம்பிட்டு இருக்காங்க, அதுவும் காமிக்கிறேன் உங்களுக்கு கடலுக்குள்ள. ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, அங்க கப்பல் போற போட்டும் கிளம்பிடுச்சு.
இங்க 4 மெம்பர்ஸ் போறாங்கல்ல, அதுவும் கிளம்பிடுச்சு. இங்க இன்னொரு ஒரு 6 மெம்பர்ஸ் போறாங்க. அதுக்கு அடுத்து இவங்க கிளம்புவாங்க போல. அங்க பாருங்க. ஓ, இந்த மாதிரி தாங்க ரைடு கூட்டிட்டு போவாங்க. அப்படியே ஃபுல்லா போயிட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு வருவாங்க போல, பீச் ஃபுல்லா. வாவ், அங்க போயிட்டு இருக்காங்க பாருங்க. ஐயோ, செம்ம ஃபாஸ்டா போகுதுங்க. ஓ மை காட். இவங்களும் கிளம்பிட்டாங்க. ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. எப்படி தள்ளிட்டு போகுது பாருங்க கடல் அலைகளை. ஓ, அள்ளு விட்டுரும் நினைக்கிறேன். இதுக்குதான் இவ்வளவு சேஃப்டி ஜாக்கெட்ஸ் எல்லாம் போட்டு கூட்டிட்டு போறாங்க. வேற லெவலுங்க. ஸோ கொஞ்சம் நீங்க தண்ணிக்குள்ள இறங்கி போய் தான் வந்து போட்ல ஏறுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி சேஞ்சிங் க்ளோத்ஸ் எல்லாம் கொண்டு வந்துருங்க. விசாகப்பட்டினம் தண்ணியில வாட்டர் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் விளையாடணும்னா அழகா சேஞ்ச் ஓவர் ட்ரெஸ் எல்லாம் கொண்டு வந்தீங்கன்னா, இங்கேயும் விற்கிறாங்க, பட் இன்கேஸ் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா கொண்டு வந்துருங்க. ஸோ அழகா இங்க ஆடிட்டு சூப்பரா ஃப்ரெஷ் வாட்டர்ல குளிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்க கிளம்பலாம். சூப்பருங்க. கிரேட்லி இம்ப்ரெஸ்ட் பை விசாகப்பட்டினம் பீச். மக்களே, ஒரு போட் போயிட்டு வந்துருச்சுங்க திரும்பி. ஏபி டூரிசமோட போட்ஸ் ஜம்முன்னு கொண்டு வந்து லேண்ட் பண்ணிடுறாங்க. எப்படியும் தண்ணிக்குள்ள இறங்கிதான் ஆகணும், வேற வழியே இல்ல. இன்னொரு போட் அங்க கிளம்பிடுச்சு பாருங்க. நிறைய போட்ஸ் வச்சிருக்காங்க, அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்காங்க. %100% லைஃப் ஜாக்கெட்ஸ் எல்லாம் ரொம்ப முக்கியங்க. சேஃப்டி மெஷர்ஸ். நம்ம கோகர்னால் இந்த மாதிரி தான் கடலுக்குள்ள போயிட்டு ஃபெரியில ஏறி போனோம். அந்த ஞாபகம் வந்துருச்சு. விசாகப்பட்டினமும் சும்மா வேற லெவல் வைபா இருக்குங்க. கிழக்கு கடற்கரையில இவ்வளவு பியூட்டிஃபுல்லான ஒரு பீச் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை மக்களே. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம போய் ஏபி டூரிசம் போட்டிங் ஹவுஸ்ல போயிட்டு என்னென்ன சார்ஜஸ்ன்னு பார்க்கலாம். இங்க இருக்கு பாருங்க, சேஃப்டி ஜாக்கெட்ஸ் எல்லாம் இங்க வச்சிருக்காங்க. இங்க மக்கள் அடுத்த ரைடுக்கு ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஸ்கூபா டைவிங் எல்லாம் கூட இருக்குங்க. வா, ஸ்பீட் போட்டுக்கு ₹250 per ஹெட் போட்டிருக்காங்க. ஃபன் அட்வென்ச்சர்ஸ் டிக்கெட் கவுண்டர். ஜெட் ஸ்கி இருக்கு 400 per ஹெட். ஸ்பீட் போட்டுக்கு 250 per ஹெட். ருஷிகொண்டா பீச், என்ஜாய் த போட் ரைட் வித் ஜாய்ஃபுல்னஸ். இதுதாங்க போட்டிங் ப்ரைஸு. above 5 yearsனா 250. டைமிங் 9:30 AM to 5 PM. ஓகேவா? ஜெட் ஸ்கீக்கு 400, ஸ்பீடு போட்டுக்கு 250 per ஹெட்டுங்க. ஸ்கூபா டைவிங் போட்டிருக்காங்க, பட் என்ன ப்ரைஸ்னு போடல. ஐ திங்க் அது வந்து லைவ் அட்வென்ச்சர்ஸ் அப்படிங்கிற ஒருத்தங்க பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களோட நம்பர் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் ஸ்கூபா டைவிங் பண்ணணுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுக்குங்க. liveadventures.comனு இருக்குது. அவங்களோட இன்ஸ்டா பேஜும் இருக்குது, liveadventures.com இன்ஸ்டா பேஜும். ஸோ அது நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம். நிறைய பேருக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஸ்கூபா டைவிங் பண்ணணும்னு. ஸோ ஆந்திர பிரதேஷோட டூரிசமோட டைப் பண்ணியிருக்காங்க போல். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கடலில் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் ஃப்ரெஷ் வாட்டரில் குளிக்கிறதுக்கான வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க ஃபார் போத் ஜெண்டர்ஸ். ஓகேவா? ஸோ இங்கே உங்களுக்கு வந்து குட்டி பார்க் மாதிரி கொடுத்துருக்காங்க, சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா மாதிரி. ஸோ குழந்தைகளை கூட்டிகிட்டு வந்தாலும் ஜாலியாக ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ண செம்ம பியூட்டிஃபுல்லான பீச்சுங்க. கிளைடர்ஸ் மேலே இருந்து ஸ்டார்ட் ஆகும் போலேங்க. அங்கே மேலே இருக்கு பாருங்க, பேராசைலிங்க. அது கரெக்டான நேம் தெரியல, நான் கமெண்ட்ஸில் சொல்கிறேன். ஓகேவா? ட்ரெஸ் சேஞ்சிங் அண்ட் பாத்திங்க்கு ₹30 வாங்குறாங்க மக்களே. ஓகேவா? ஸோ நீங்கள் கடலில் ஆட்டம் போட்டு வந்துட்டு ஒரு ₹30 கொடுத்து குளிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிவிட்டு ஃப்ரெஷ்ஷாக கிளம்பி போகலாம். ப்ளூ ஃப்ளாக் பீச், ருஷிகொண்டா.
நிறைய என்ன ரஷ் இருக்குங்க. வீக் டேல தான் வந்திருக்கோம். அதுக்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக இப்போ மணி 2:45 ஆகுது. எவ்வளோ மக்கள் அடுத்தடுத்து வெயிட்டிங்கில் இருக்காங்க ஸ்பீட் போட்லலாம் போகிறதுக்கு. அண்ட் 250 இஸ் வெரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லின்னு தான் சொல்லுவேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். 250 per ஹெட்னா சூப்பராக இருக்குங்க பார்க்கறதுக்கே. அப்படியே அழகா லைட்டா பனி படர்ந்துட்டு செம்ம கிளீனா இருக்கு. ஒரு குப்பையை பார்க்க முடியல. சூப்பரா மெயின்டைன் பண்றாங்க. ரியலி இம்ப்ரெஸ்ட். நம்ம சென்னையில கோவளம் பீச் கூட ப்ளூ ஃபிளாக் பீச்சா ரெடி பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நோ ஸ்விம்மிங் ஜோன்னு தான் போட்டிருக்காங்க. பட் எல்லாம் குளிச்சுட்டு தான் இருக்காங்க. ஸோ மக்கள் யாராவது பக்கத்தில் இருந்தா குளிங்க, ஓகேவா? இன்கேஸ் ஏதாவது கண்டின்ஜென்சினா நமக்கு ஹெல்ப் கால் தேவையில்ல. சூப்பர். இங்க பாருங்களா, அழகா ஹட்டெல்லாம் போட்டு பாம் ட்ரீஸ் எல்லாம் இது பண்ணி சூப்பரா லான்ஸ் எல்லாம் ரெடி பண்ணியிருக்காங்க பீச் ஓரத்துலயே. இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் பீச் ஓரத்துல ரெடி பண்றது. இந்த மாதிரி பார்க்ஸ் உண்மையிலேயே பாராட்டணும் ஏபி டூரிசம். இங்க பாருங்க, அழகா சாஞ்சிட்டு பீச்சை என்ஜாய் பண்றதுக்கு சூப்பரான இடங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. மக்களே, இந்த கார்டனுக்குள்ள பாருங்க, ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச் ஆஃப் கஃபேஸ் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் வச்சிருக்காங்க. நடுவில் ஒரு வாக்வே. இது வந்து போட்டிங் ஏரியாவுக்கு போற வழி, ஓகேவா? ட்ரிங்கிங் வாட்டர், ஃபர்ஸ்ட் எய்ட் ஸ்டேஷன், ஃபுட் கோர்ட்ஸ், சில்ட்ரன் பார்க் எல்லாமே இதுக்குள்ள கொடுத்துட்டாங்க ஒரு ஓரத்துல, ஓகேவா? அண்ட் நேரா போனா உங்களுக்கு போட் ஹவுஸ் இருக்கு, ஏபி டூரிசமோட போட் ஹவுஸ். அதுக்கப்புறம் அப்படியே ஃபுல் ஸ்ட்ரெச் இந்த பீச் வாக்லாம் என்ஜாய் பண்ண வேண்டியதுதான். இங்க பாருங்க, செக்யூரிட்டிக்கு ஒருத்தர் நின்று பார்த்துக்கிட்டே இருக்காரு பாருங்க. பெட் டாக்ஸ் ஆர் நாட் அலவுடுன்னு போட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னு தெரியல. ப்ளூ ஃபிளாக் பீச்ல யூஸ்வலா பெட்ஸ் இன்க்ளூடடா தான் இருக்கும். பட் இங்கே வந்து நாட் அலவுடுன்னு போட்டிருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்துங்க, இப்போ நிறைய பேர் இதை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க கமெண்ட்ஸில், பெட் ஃப்ரெண்ட்லி பிளேஸா அப்படின்னு சொல்லிட்டு. ருஷிகொண்டா பீச்சில் பெட் டாக்ஸ் ஆர் நாட் அலவுடுங்க, அன்ஃபார்ச்சுனேட்லி. வெரி சேட். இப்போ பாருங்களா, பீச் ஓரத்தில் மழிச்சிருக்கிற இந்த இது பார்த்தாவே எனக்கு, இந்த கொடியை பார்த்தாவே எனக்கு ரொம்ப இதாக இருக்கும். ஏன்னா அதில் வர்ற ஃப்ளவர் வந்து அப்படியே ஒரு மாதிரி வயலட் கலரில் இருக்கும். செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. ஸோ ரெஸ்டாரண்ட் இருக்கிற ஏரியாஸ்ல இருந்து நம்ம மறுபடியும் வந்து பீச் என்ட்ரன்ஸ்க்கு போயிட்டு இருக்கோங்க. போற வழியில கான் இல்லாம பீச்சா, காதலர்கள் இல்லாத பீச்சா அப்படிங்கிற மாதிரி கான் இல்லாத பீச்சான்னு கேட்க வேண்டியதுதான். ஸோ அப்படியே அழகா தீல வாட்டின கார்ன் வித்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் சாலட்ஸு அதெல்லாம் வித்துட்டு இருக்காங்க, சாட் ஐட்டம்ஸ். இப்போதான் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. ஈவினிங் தானே பீச்சஸ் வந்து கலகலன்னு இருக்கும். நாம வந்து மதிய நேரத்தில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்கோம். பொழுதுனைக்கும் க்ளீன் பண்ணிட்டே இருக்காங்க. தேங்காய், மாங்காய், பட்டாணி, சுண்டல் வேணுமா? பரவாயில்ல. இப்போ எல்லா ஸ்ட்ரீட் வெண்டர்ஸும் கிட்டையும் வந்து பேடிஎம், ஜிபே, ஸ்கேன் கோட்ஸ் எல்லாம் வச்சு தான் பண்ணிட்டு இருக்காங்க. நாம டிஜிட்டல் இந்தியா ஆயிட்டோங்க நாடு பூரா. நிறைய கடைகள் இருக்குங்க. ஒரு 3 மணி போல தான் எல்லாம் செட்டப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஈவினிங் ஒரு 3 மணி போல வந்துருங்க. செம்மையாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஒரு 6 o'clock வரைக்கும் ஒரு 3 hours செம்ம பியூட்டிஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் ருஷிகொண்டா பீச்சில். ப்ளூ ஃபிளாக் பீச்சில் என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் போடுவாங்க அப்படிங்கிறத நம்ம ஃபிளாக் வச்சு கண்டுபிடிச்சிக்கலாங்க. பீச் வார்னிங் ஃபிளாக்ஸ்னு போட்டிருக்காங்க பாருங்க. 2 சிவப்பு கொடி இருந்துச்சுன்னா வாட்டர் க்ளோஸ் டு பப்ளிக் யூஸும், ஒரு ரெட் கொடி இருந்துச்சுன்னா நோ ஸ்விம்மிங், ஹை ஹசார்ட், எல்லோ இருந்துச்சுன்னா காஷன், மீடியம் ஹசார்ட். 2 கொடி இருக்கு பாருங்க, நம்ம கர்நாடகா கொடி மாதிரி. அப்படி இருந்துச்சுன்னா ரெக்கமெண்டட் ஸ்விம்மிங் ஏரியா வித் லைஃப் கார்டு ஆன் டியூட்டி. இது வந்து வயலட் கலர் வந்து பிரசன்ஸ் ஆஃப் டேஞ்சரஸ் மெரைன் லைஃப். கிரீன் சேஃப் டு ஸ்விம், காம் கண்டிஷன்ஸ். பிளாக் அண்ட் ஒயிட் சர்ஃபிங் ஏரியா, நோ ஸ்விம்மிங். எல்லோ வித் கிரீன் சர்க்கிள் வந்து, சாரி பிளாக் சர்க்கிள் வந்து நோ வாட்டர் கிராஃப்ட் அண்ட் சர்ஃப் போர்ட்ஸ். அந்த ஒயிட் அண்ட் ப்ளூ வந்து டிரைவிங் இன் ப்ரோக்ரஸ். இந்த விண்ட் இது மாதிரி போட்டிருக்காங்க பாருங்க. ஆஃப் ஷோர் விண்ட் பிரசன்ட், இன்ஃபிளேட்டபிள் should not be used. சூப்பருங்க. டுடேஸ் கண்டிஷன் போட்டிருக்காங்க. சேஃப் டு ஸ்விம்மா இன்னைக்கு. இதுதான் ப்ளூ ஃபிளாக் பீச்சா? இவ்வளவு கண்டிஷன்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்க சேஃப்டிக்கு. மக்களே, அந்த பிளாக்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்றாங்களான்னு பார்த்தாங்க. ஃபாலோ பண்றாங்க. அங்க பாருங்க, அந்த நேர் வந்து ஸ்விம்மிங் நாட் அலவுட். அதனால மக்கள் அங்க நிறைய தண்ணிக்குள்ள என்டர் ஆகல. பாத்தீங்களா?
ரெட் கலர் ஃபிளாக் இருக்கு, இங்கேயும் ரெட் கலர் ஃபிளாக் இருக்கு. பட் ஆனா அந்த வாட்ச் டவர்லோட கண்காணிப்புல இருக்கிறதுனால மக்கள் அலோவ் பண்றாங்க. இங்க எல்லோ அண்ட் ரெட் இருக்கா, கர்நாடகா ஃபிளாக் மாதிரி. பட் ஆனா அங்க வந்து கண்காணிப்பாளர் இருக்காரு, அதனால அந்த நேரம் வந்து ஸ்விம்மிங் அலௌடு. வரேவா, இப்படிதான் ஃபாலோ பண்ணுவாங்களா? வேற லெவலுங்க, சுத்தமா இருக்குங்க, எந்த பொல்யூஷனுமே பண்ணல யாரும். மக்களும் வந்து ஃபாலோ பண்றாங்க ரூல்ஸ, அதுதான் இங்க முக்கியமா பார்க்க வேண்டியது. இங்க பாருங்க மசாஜ் சென்டர் இருக்கு, ஹெட் மசாஜ், நெக் மசாஜ் எல்லாம், மசாஜ் இன் ப்ரோக்ரஸ். சான்ஸே இல்லைங்க. ஏடிவி வெஹிக்கிள் கூட இருக்கு பாருங்க, தோ அங்க ஒரு ஏடிவி வெஹிக்கிள் இருக்கு பாருங்க. சூப்பர் மக்களே, ரிஷிகுண்டா பீச் இஸ் so beautiful man, must விசிட்டுங்க வைசாக் வந்தா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாம என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சுங்க. இங்க வந்து ரிஷிகொண்டா பீச்சோட லே அவுட் போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து எல்லா பிளேசஸும் ஐடென்டிஃபை பண்ணிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா, வந்தோடனே வந்து உங்களுக்கு யூஆர் ஹியர்னு போட்டிருக்காங்களா, அதுக்கப்புறம் என்ட்ரி எங்கே இருக்குது, எக்ஸிட், பார்க்கிங் எங்கே இருக்குது, ட்ரிங்கிங் வாட்டர், லைஃப் கார்டு, சில்ட்ரன்ஸ் பார்க்கு, ஜாகிங் ட்ராக் எங்கே இருக்குது, வாஷ்ரூம்ஸ் எங்கே இருக்குது, போட் ஹவுஸ் எங்கே இருக்குது, எல்லாமே போட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ இது நீங்கள் பார்த்து ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பார்க்கிங் லாட். நிறைய ஒடிசா மக்கள் வந்திருக்காங்க. நல்ல விசாலமான பார்க்கிங் ஸ்பேஸு, நிறைய கிளீனாக மேனேஜ் பண்ணியிருக்கிற ஷாப்ஸு. உண்மையிலேயே விசாகப்பட்டினம் ஏபி டூரிசம் வந்து நல்லா ஒர்க் பண்ணுறாங்கங்க. ரொம்ப நீட்டாக இருக்குது. பீச் சைடு மட்டும் இல்லை, இந்த பார்க்கிங் ஏரியா, கடைகள் இருக்கிற ஏரியாலாம் கூட ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஒன் ஆஃப் த கூலஸ்ட் பீச்சஸ் ஐ ஹவ் சீன் கிழக்கு கடற்கரையில். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாம ஆந்திர பிரதேஷ் விசாகப்பட்டினம் சிட்டியில் இருக்கிற ரிஷிகொண்டா ப்ளூ ஃபிளாக் பீச்சை ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சுங்க. செம்ம பியூட்டிஃபுல்லா. இங்கே இருக்கிற பீச் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் தாங்க ஹைலைட்டு. ஐயோ, இந்த பேராகிளைடிங்கு, கிளைடரு, இதெல்லாம் வந்து நான் இன்னைக்கு தாங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் பீச்சில். இந்த மாதிரி அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் எல்லாம் வேற லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையிலேயே. ஸோ இங்கே நீங்கள் சுற்றி பார்த்துட்டு வந்தீங்கன்னா சிட்டிக்குள்ளே போகிறதுக்கு ஷேர் ஆட்டோஸ் அவைலபிளாக இருக்கும், இல்லை ஹைவே போனீங்கன்னா அங்கே பஸ்ஸஸும் அவைலபிளாக இருக்கும். ஓகேவா, ஸோ வந்துட்டு அழகாக நீங்கள் ஃப்ரெஷ்அப் பண்ணிவிட்டு ஸ்நாக்ஸு ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு கிளம்ப வேண்டியது தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். விசாகப்பட்டினம் வந்தால் ரிஷிகொண்டா பீச் வர்றதுக்கு மிஸ் பண்ணிடாதீங்க. உண்மையிலேயே செம்ம பியூட்டிஃபுல்லான பீச்சுங்க. ஸோ நாம் அடுத்தடுத்து வர வீடியோஸில் விசாகப்பட்டினம் சிட்டிக்குள்ளே இருக்கிற நிறைய பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுற வரைக்கும் டேக் கேர் அண்ட் cheers ஃப்ரம் ரிஷிகொண்டா ப்ளூ ஃபிளாக் பீச் விசாகப்பட்டினம்ங்க. See you. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஃப்ளிப்கார்ட் மிந்த்ரால இருந்து சில ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணியிருக்கேங்க. பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் பண்ணுங்க மக்களே. தேங்க்யூ.